இந்த அர்ஜுன் நாளுக்கு நாள் மோசமாக்கிட்டே போறான். என்ன பக்கத்துல வச்சுக்கிட்டே இப்படி போய் சொல்றான். இவன் கூட எல்லாம் கல்யாணம் பண்ணி வாழ போறேன்னு நினைச்சு பார்த்தாலே தாங்க முடியல. அவ்வளவு கேவலமானவனா இருக்கான். என் அப்பாவும் அம்மாவும் முட்டாள்தனமா அவனை நம்பிக்கிட்டு இருக்காங்க. அக்கா, அந்த அர்ஜுன் சொல்றதெல்லாம் உண்மையா? ஆதி டாக்டர் தான் அவனை அடிச்சாரா? போடா, அவன் சொல்றதெல்லாம் பச்சை போய். அவனை என்னாலே ஜட்ஜ் பண்ண முடியல. நான் நினைச்சதை விட அவன் ரொம்ப மோசமா இருக்கான். அவன் எப்படிப்பட்டவங்கிறத மறுபடியும் எனக்கு காட்டிட்டு போயிருக்கான். பச்சோந்தி மாதிரி கலரை மாத்திக்கிட்டே இருக்கான். அவன் கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். கரெக்ட் தான்க்கா. அவன் சொல்லும் போதே நானும் பொய் சொல்றான்னு தான் நினைச்சேன். நான் நினைச்சது உண்மையாயிடுச்சு. ஆனா அவன் ஓவரா நடிக்கிறான்க்கா. அது சகிக்கல. அப்படியே மூஞ்சி மேலே குத்தலான்னு வெறி வந்துருதுக்கா. வேற என்ன பண்றது? அப்பா ஏன் மூஞ்சில குத்துவாரு? என்னடா பண்றது? அப்பாவும் அம்மாவும் அவனை தானே நம்பிக்கிட்டு இருக்காங்க. அத சாக்கா வச்சுதான் அவன் இஷ்டத்துக்கு ஆடிக்கிட்டு இருக்கான். அப்படி இல்லைன்னா நானே அவனை அடிச்சு விரட்டி இருப்பேன். அக்கா, கல்யாண தேதி வேற நெருங்கிக்கிட்டே இருக்கு. இப்ப என்னக்கா பண்றது? ஏற்கனவே பந்தக்கால புடுங்கி போட்டு கல்யாணத்தை நிறுத்தலான்னு ஐடியா பண்ணோம். ஆனா அதுவும் ஒர்க் அவுட் ஆகாம போயிடுச்சு. அப்பா காலையில பாத்துட்டு நம்மளையே வச்சு திரும்ப பந்தக்கால நட வச்சுட்டாரு. ஏண்டா, அன்னைக்கு நீங்க தான் அந்த பந்தக்கால புடுங்கி போட்டவங்களா? ஆமா. என்ன முழிக்கிறீங்க? நீங்க பேசினதெல்லாம் கேட்டுட்டு தான் வரேன். இல்லம்மா, சும்மா விளையாட்டுக்கு அப்படி சொன்ன. உண்மையிலே அதை பத்தி எங்களுக்கு எதுவுமே தெரியாதுமா. உங்க அப்பா குணம் தெரிஞ்சும் நீங்க ரெண்டு பேரும் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்கீங்களா? அன்னைக்கு நீங்க தான் பந்தக்கால புடுங்கி போட்டீங்கன்னு தெரிஞ்சிருந்தா என்ன இருக்குன்னு யோசிச்சு பாத்தீங்களா? அந்த அர்ஜுனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்னோட வாழ்க்கை என்ன ஆகும்னு நீங்க முதல்ல யோசிச்சு பாத்தீங்களா? மா, உண்மையாவே எனக்கு அவனை பிடிக்கலமா. ஏமா நான் சொல்றத புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க? அவன் ஒரு முட்டாள்மா. அவன் ஒரு சாடிஸ்ட், சந்தேக பேர் வழி. இப்ப கூட அவனை ஆதி அடிச்சதா போய் தான் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒரு அளவுக்கு மேல உங்ககிட்ட பேச முடியாதுன்னு தான் நான் பேசாமலே விட்டுட்டேன். ஏய், சும்மா நிறுத்தடி. எதையாவது சொல்லிக்கிட்டு இருப்ப. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அர்ஜுன் தப்பானவர் இல்ல. சும்மா கண்டதையும் பேசிக்கிட்டு உங்க அப்பா கோவத்துக்கு ஆளாகாத. ஒழுங்கா அர்ஜுனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்ற வழிய பாரு. என்னம்மா சொல்ற? அப்படின்னா உங்க பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைக்கவே மாட்டீங்களா? ஏமா, அக்காக்கு பிடிக்கலன்னா விட்டுருங்களேம்மா. எதுக்குமா அக்காவை இப்படி கட்டாயப்படுத்துறீங்க? அக்காவை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சா அக்காவோட வாழ்க்கை எப்படிமா நல்லா இருக்கும்? ஏய், நிறுத்துடா. உனக்கெல்லாம் என்னடா தெரியும்? அவதான் என்னமோ பேசுறானா, நீ அவளுக்கு பறிஞ்சுக்கிட்டு பேசுற. இதுல நீ தலையிடாத. உன் அக்காவுக்கு என்ன பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும். ஆமா, எதுக்கு எடுத்தாலும் இப்படியே சொல்லி என்ன விலக்கி வச்சிருங்க. டேய், நீ போய் படிக்கிற வேலைய பாரு, போ. இங்க பாருமதி, உன் அப்பா கடைக்கு போயிருக்காருன்ற தைரியத்துலதான் நானும் உன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். நீ பேசுறது அவருக்கு தெரிஞ்சா கதையே வேற மாதிரி ஆயிடும். நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. எல்லா பொண்ணுங்களுக்கும் அவங்க நினைக்கிற மாதிரி வாழ்க்கை அமைஞ்சிடாது. கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கதான் செய்யும். நீதான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும். மாப்பிள்ள வித்தியாசமா இருக்காருன்னு தெரிஞ்சா நீதான் அவருக்கு ஏத்த மாதிரி ஒன்ன மாத்திக்கணும். அதை விட்டுட்டு மாப்பிள்ளைய மாத்தணும்னு கணக்கு போட்டா உன் வாழ்க்கையே தப்பா போயிடும்.